இப்போ இந்த சுற்றுப்பயணம் வந்து மக்களோட ஒன்றிணைவதற்கான ஒரு சுற்றுப்பயணம். தமிழக மக்களை காக்க போறோம். பாஜக அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. யாரெல்லாம் திமுக அரசு மக்களை காப்பாற்றுவதிலிருந்து தடுக்கக்கூடிய, திமுக அரசு அகற்றக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த கூட்டத்துல, இந்த நடைப்பயணத்துல வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்ற நேரடி அழைப்பு. திமுக அரசை அகற்றக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகவே இல்லையே. அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. சொல்றாரு ஓபிஎஸ் தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறாரு, சேர்க்க மாட்டேங்கிறாரு. டிடிவி தினகரன் கூட சொல்றாரு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம்னு, அவரையும் வந்து சேர்க்க மாட்டேங்கிறாரு. தியாக தலைவி சின்னம்மாவும் சொல்றாங்க வீட்டுக்கு அனுப்பணும் திமுக அரசு அப்படின்னு சொல்றாங்க. அவன் அங்கேயும் சேர்க்க மாட்டேங்கிறாரு, எல்லாரையும் சேர்க்கிறேங்கிறாரு. தன் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் ஒன்றாக பணியாற்றியவர்கள் யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறாரு. அப்ப இவர் எப்படி வந்து எல்லாரையும் ஒன்று வாருங்கள்னு எப்படி கூப்பிடுவாரு? யாரை கூப்பிடுறாரு? தேமுதிக நாங்கள் மாநாடு நடத்தியதற்கு பின்புதான் சொல்ல முடியும் சொல்லிட்டாங்க. பாமகவில் அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டையா அது மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு யாரு எந்த அணிக்கு போக போறாங்கன்னு தெரியல. பாஜக அணிக்கு வந்து நான் வரப்போறேன்னு அன்புமணி தவிராரு. அந்த பக்கம் திமுக கூட்டணியை வந்து பாராட்டி ராமதாஸ் பேசிட்டு இருக்கிறாரு. அங்கு குழப்பம் தீர்ந்த பாடில்லை. ஒருவேளை பாமக இரண்டாக பிளந்து ராமதாஸ் அணி அன்புமணி அணின்னு 2 அணியாக செயல்பட போகிறதா என்று நமக்கு தெரியல. செல்வ பெருந்தகை வேற ராமதாஸை போய் சந்தித்ததன் வழியாக திமுக கூட்டணிக்கு பாலம் அமைக்கிறாரா என்கிற சந்தேகம் பல பேருக்கு வந்திருக்கிறது. விசிக அதனுடைய அதிருப்தியை கூட வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மொத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது.